அவர்கள் செம்மணி புதைகுழி எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு அருகில் இருக்கின்றார். தேவைக்காக நாங்கள் கையளிக்கிற சார்பாகவும் இந்த போராட்டத்தில் கலந்து நான் இந்த இடத்துக்கு வர வந்திருக்க மாட்டேன். விடிய நடந்தபடியே தான் அசம்பாதம் நடந்தபடியே தான் நான் துணிச்சலா வந்துறேன் இந்த இடத்துக்கு. எலும்புக்கூடுகளாக மீட்கப்படும் உறவுகளுக்கான நீதி பெற்ற ஐக்கிய நாடுகளுக்கான கோரிக்கைகள் எரிந்து கொண்டிருக்கிற அணையா விளக்கின் கீழ் சமர்ப்பிக்கப்பட்டு தற்சமயம் அந்த நீதி கோரிக்கைகளுக்கான சேருமிடமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை வெற்றியை நாங்கள் அடைய வேண்டும். இந்த வெற்றியினுடைய தேவைக்காக நாங்கள் கையளிக்கிற கோரிக்கை சரியாக சென்றடைய வேண்டும். எங்கள் மீது விமர்சனங்கள் இல்லாமல் இந்த நிகழ்வை நாங்கள் முடிவுறுத்த வேண்டும். அறிவிப்பு அவர் தற்போது ஐநா மனித உரிமை ஆணையாளர்கள் செம்மணி புதைகுழி எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு அருகில் இருக்கின்றார். எனவே போராட்ட குழு சார்பாக ஒரு சில சந்திக்க இருக்கின்றார். அந்த வகையில் காணாமலாக்கப்பட்ட அமைப்பு சார்பாகவும் இந்த போராட்ட குழு சார்பாகவும் அதனை விட விளைவடக்கில் குடியேற்றப்படாத மக்கள் சார்பாகவும் நாங்கள் இந்த வகையை கையளிக்கிறோம். வாசலிலே புதைத்து விட்டு வாக்களிக்க சொன்னாரம்மா. சின்ன சின்ன ஆசை நேரம்மா. இந்த வண்ண வண்ண கனவுகளை வாசலிலே புதைத்து விட்டு வாக்களிக்க சொன்னாரம்மா. நம்பி வந்த பேய் குதிர நள்ளிரவில் ஐநாவினுடைய பொதுச் செயலாளரும் நேரில் கண்டு வியப்படைய வேண்டும். எங்களுடைய உறவுகள் கொத்து கொத்தாக கொந்தளிக்கப்பட்ட போது மௌனம் காத்த அந்த ஐநா இந்த செம்மணி புதைகுழியாவது நேரில் வந்து பார்த்து எங்களுடைய இந்த செம்மணியில் புதைகின்ற அந்த உறவுகளுக்கான நீதியை பெறுவதற்கு, அதாவது உள்ளக விசாரணையற்று சர்வதேச விசாரணை மூலம் அந்த அப்படி நாங்கள் ஜனநாயகமான உரிமைக்கு பூரணமான பெற்றுக் கொடுப்போம். உங்களுக்கு யூடியூப்ல உலகத்துக்கு திமிரா கதைக்கிறதுக்கு யாரிடம் கொடுத்தது? எந்த அரசாங்கம்? என்ன கதைக்கலாம்? உங்களை விமர்சிங்க. விமர்சிக்கிறதுக்கு அருகதை நாங்கள் புலவிட்டா
பூரணமான உரிமையை தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்துக்க வேண்டும். நிம்மதியா இருக்கிறோம். நினைவினால செய்யறதுக்கு விட்டு இருக்கிறோம். மாவட்டத்திலிருந்து எந்த அரசாங்கம் இப்படி கொடுத்தாங்க? மற்றது இந்த மனித புதைக்குழி சம்பந்தமாக மேற்கொண்டு என்ன மாதிரியான மேற்கொண்டு விசாரணையில ஐநாவது பத்திரிக்கை தானே விட்டுருக்க தானே இப்படி ஒரு வந்து ஐநா சபை இப்படி வந்து இப்படி பார்த்து தான் முந்தி இந்த அரசாங்கம் பார்க்க விட்டு இருக்குது. அதை விட இந்த தோன்றதுக்கு நிதியை நிப்பாட்டி இருக்கலாம் இல்லை? எத்தனை புதகுழி முந்தி நிப்பாட்டி அப்போ கொந்தளிச்சவங்க இந்த அரசாங்கம் நிதி இப்போ நிதி இப்போ கிட்டடியிலங்கிற விசேட நிதியில ஒதுக்கி இருக்கிறான். சரியா தோன்றதுக்கு முந்தைய அரசாங்கம் இப்படி தோண்டவே இருக்க மாட்டாங்க. இடையில கொஞ்சம் 5 நாள் போட்டு தோண்டுவாங்க. பிறகு இல்லை நிதி நாங்கள் பொருளாதார செய்திருக்கோம். தமிழ் மக்களுக்கு பூரணமான இதுக்காண்டி ஒட்டுமொத்த தமிழ் மக்களை கொடுத்து ஒரு சில அரசியல் சுயநலத்துக்காண்டி செய்கிறாங்க. இதுதான் ஒன்று. நான் இந்த இடத்துக்கு வேற வந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு விடிய ஒன்று நடந்தபடியே தான் அசம்பாதம் நடந்தபடியே தான் நான் துணிச்சலாக வந்துடுறேன் இந்த இடத்துக்கு. தனிங்க ஏன்னா நான் பயப்படுறேன். நான் எந்த தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். கடுகளாக சரி நன்றி நன்றி பார்லிமெண்ட்ல கதை காட்டாலும் கமிட்டி ரூமில் கதை பண்ணேன். பார்லிமெண்ட்ல கதைக்கிறது 6 மேடை. அதுக்கு பிறகு கமிட்டி ரூம் இருக்குது. அதில் தான் முடிவெடுக்கிறது. அங்கே கமிட்டி ரூமுக்கு தமிழ் கட்சியில் வரவே இல்லை. ஒன்று காணி பிரச்சனைக்கு மட்டும்தான் கமிட்டி ரூமுக்கு வந்திருக்காங்க. மற்ற ஒன்றுமே வரவே இல்லை. அங்கே பார்லிமெண்ட்ல கதைச்சா 6 மேடை. அந்த டைமை வெட்டி விட்டு நான் கதைச்சிட்டேன். அங்கே தீவு இல்லை. அதுக்கு பிறகு கமிட்டி ரூம் இருக்குது. அதற்கு வர மாட்டாங்க. சரி அண்ணா நன்றி 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 நன்றி. பேசமளிக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அமைதியாக மனித உரிமை பேரவையுடைய ஆணையாளருடைய வருகை எங்களுடைய கோரிக்கைகளை பெற்றுக்கொள்ளது. இந்த போராட்டத்தின் உண்மையையும் தாற்பயத்தையும் உணர்ந்தோடு அன்போடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் ஆணையாளர் அவர்களை வரவேற்று இந்த நிகழ்வுகளே உள்ளே 3 நாட்களாக எரிந்து கொண்டிருக்கிறார். அணையா விளக்கினை அவர் பார்வையிடும் வரை பொறுமையாக காத்திருந்து இந்த அணையா விளக்கினை ஆணையாளர் அவர்கள் பார்வையிட்டு அந்த அணையா விளக்கின் முன்னிலையில் எங்களுடைய நீதி கோரிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்கான தருணம் வரை அன்போடு காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அமைதியாகவும் பொறுமையுடனும் இந்த போராட்டத்திற்கான 6 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை காணாமல் ஆக்கப்பட்டோர் சார்பில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற தாய் ஒருவர் ஆணையாளர் அவர்களிடம்
சர்வதேச நீதி கோரி ஆணியா விளக்கு போராட்டம் 23/6/2025 முதல் 25/6/2025 வரை இங்கே முன்வைக்கப்படும் கோரிக்கைகள்: முதலாவது, செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயல்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும். இரண்டாவது கோரிக்கை, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் 46/1 தீர்மானத்திற்கு அமைய இனப்படுகொலை, யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயல்திட்ட அதிகாரிகளுக்கு தங்கு தடையற்ற அனுமதி இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்பட வேண்டும். மூன்றாவது கோரிக்கை, மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தத்தை வழங்க வேண்டும். நான்காவது கோரிக்கை, புதைகுழி அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் வழங்கப்பட வேண்டும். ஐந்தாவது கோரிக்கை, இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதைகுழிகள் தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்வுக்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட வேண்டும். ஆறாவது கோரிக்கை, இலங்கை பொறுப்புக்கூறல் விவகாரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் ஊடாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவைக்கு வெளியம் பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமையாளர் ஆணையாளர் எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தில் முடுக்கிவிட வேண்டும். இதுவே இந்த போராட்டத்தின் மூலமாக முன்வைக்கப்படும் கோரிக்கைகளாகும். இந்த கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் கடிதமும் ஒரு செப்பு கையேடும் இன்றைய தினம் செம்மணி சிந்துபாத்தி மயானத்திற்கு வருகிறது பார்வையிட இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளரிடம் கையளிக்கப்பட இருக்கிறது என்பதை அறிய தருகிறோம்.